ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்பு பயிற்சி நூல் பருவம் 1ல் இருக்கிற அழகு 5 அளவைகள் 1 இந்த படத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதல்ல பாருங்கள், இந்த வண்ணப்பட்டையினுடைய நீளத்தெல்லாம் நீங்கள் அளந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஸ்கேலை எடுத்து வைங்க. 0 இங்கே வரணும். சரிங்களா? அளவுகளில் ஸ்கேலை வந்து 0 இங்கே வரணும். இதை அளந்து பார்த்து எவ்வளோ இருக்குன்னு எழுதிக்கோங்க. நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெள்ளை நிறப்பட்டை வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. சிவப்பு நிறப்பட்டை 11 சென்டிமீட்டர், பச்சை நிறப்பட்டை வந்து 7 சென்டிமீட்டர், மஞ்சள் நிறப்பட்டை 6 சென்டிமீட்டர், இந்த நீல நிறப்பட்டை வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த பிங்க் இளஞ்சிவப்பு நிறப்பட்டை வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே வண்ணங்கள் கொடுத்துட்டாங்க. அந்த வண்ணத்துங்களுக்கு நேராக அந்த பட்டைகள் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? மஞ்சள் அளந்து எழுதியிருக்கோமா 6 சென்டிமீட்டர்னு. அப்போ நீங்கள் அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் அளந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சரியானதை டிக் செய்க. இதில் எது சரியானது பாருங்கள். இப்போ 14 சென்டிமீட்டர் நீளமுடைய பென்சில் எது? இப்போ இங்கேருந்து பார்த்தாலும் 14 சென்டிமீட்டர் தான், இதுவும் 14 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்தில் எது சரியானது? இதுதான் சரியானது. ஏன்னா ஒரு பொருளை நம்ம அளக்கும் போது 0லேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? 0லேருந்து வந்தால் தான் 14 சென்டிமீட்டர். இது 1லேருந்து வந்தால் இது 14 கிடையாது, இது 13 சென்டிமீட்டர் தான் வரும். சரிங்களா? அப்போ இது தவறு, இதுதான் சரியானது. அடுத்து பாருங்கள், அதிக நீளமுடைய பேனா இது. இந்த பேனா 6லேருந்து அளந்து பார்க்குறாங்க. இந்த பேனா 1லேருந்து வருது. சரிங்களா? இப்போ இங்கே 6லேருந்து அளந்தாலும் இந்த முதல் இடம் வந்து 0 எடுத்துக்கணும். இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ இது வந்து 9 சென்டிமீட்டர் நீளம், அந்த பேனாவுடைய நீளம். இந்த பேனா பாருங்கள், இது வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த பேனாவுடைய நீளம் வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ எது அதிகமாக நீளம் இருக்கிறது? இந்த பேனா தானே. அப்போ அதனால் அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொருளுடைய நீளத்தை வந்து சென்டிமீட்டர்லையும் மில்லிமீட்டர்லையும் எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ பொருளுடைய நீளம் இது 0லேருந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. 10 சென்டிமீட்டர். மில்லிமீட்டர், அதாவது இந்த 0க்கும் இந்த 1க்கும் இடைப்பட்டது தான் மில்லிமீட்டர். அந்த சின்ன சின்ன கோடுகள் இருக்கு இல்லையா, அதுதான் மில்லிமீட்டர். இந்த 0க்கும் 1க்கும் இடையிலேயே 10 மில்லிமீட்டர் இருக்குது. சரிங்களா? இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10. ஆக ஒவ்வொரு 10 சேர்ந்தா 10 10 100. அப்போ 10 சென்டிமீட்டர் என்பது 100 மில்லிமீட்டர். சரிங்களா? அடுத்தது இந்த பிரஷ் பாருங்கள். இந்த பிரஷ் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? 12 சென்டிமீட்டர் இருக்குது. 0க்கும் இந்த 1க்கும் இடைப்பட்டது வந்து 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர். அப்போ 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் 120 மில்லிமீட்டர். அடுத்தது பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 3 மில்லிமீட்டர் நீளமுடைய பொருள் இது. 3 மில்லிமீட்டர் அப்படின்றது எவ்வளோ? இது 0னா 1 2 3 இவ்வளோதான். சரிங்களா? இந்த அளவுக்கு நீளம் இருக்கிற ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அது இது நெல்லு தான் இல்லையா? ஒரு கரும்பலகையின் நீளத்தை குறிக்கும் அளவு. கரும்பலகையினுடைய நீளம் வந்து இதில் எது இருக்கும் பாருங்க, 2 மில்லிமீட்டர்னா 0 1 2 இவ்வளோதான். இதுதான் 2 மில்லிமீட்டர். இது வருமா? கரும்பலகையுடைய நீளம் வராது இல்லையா? 2 சென்டிமீட்டர் என்பது இந்த 0, இது 1 இங்கே 2 இவ்வளோதான். இதுதான் 2 சென்டிமீட்டர் இல்லைங்களா? 2 கிலோமீட்டர் அப்படின்றது ரொம்ப தூரம். இப்போ 2 மீட்டர் அப்படின்றது தான் சரியானது. அடுத்த கேள்வி, அகிலும் முகிலும் நண்பர்கள் ஆவர். இருவரும் வெவ்வேறு கிராமங்களில் வசிக்கின்றனர். அவர்களின் கிராமங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. கிராமம்னு சொல்லும் போது நம்ம வந்து எந்த அளவுல சொல்லலாம்னா மீட்டர்ல சொல்லலாம். இதுல எது தவறான இணைன்னா, அலைபேசியினுடைய தடிமன் வந்து 5 மீட்டர் சொல்றாங்க இல்லையா, அதுதான் தவறான இணை. 5 மீட்டர்லாம் இருக்காது. சரிங்களா? 5 மில்லிமீட்டர்னு சொன்னா கூட பரவாயில்ல. 5 மீட்டர்ன்றது தவறான இணை. அழிப்பானின் நீளம், கோதுமை நீளம், கடற்கரை நீளம் இதெல்லாம் வந்து சரியானது தான். அடுத்தது பாருங்க, மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டரா மாற்ற போறோம். 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். சரிங்களா? அதை வச்சு நம்ம மாத்திக்கலாமா? இப்போ 9 மீட்டர் அப்படின்னும் போது 900 சென்டிமீட்டர், 10 மீட்டர்னா 1000 சென்டிமீட்டர். அப்படி 100ஆல பெருக்கிக்கோங்க. சரியா? 4 மீட்டர் அப்படின்னா 400 சென்டிமீட்டர். இப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 2 மீட்டர்னா 200, 3 மீட்டர்னா 300. அப்போ என்ன பண்ணணும்னா 100ஆல அப்படியே பெருக்கிக்க போறோம். சரிங்களா? இப்போ 10 மீட்டர் 10 100ஆல பெருக்குங்க. 10 மீட்டர்னா 1000 சென்டிமீட்டர், 4 மீட்டர்னா 400 சென்டிமீட்டர், 1 மீட்டர் அப்படின்னும் போது 100 சென்டிமீட்டர், 5 மீட்டர் அப்படின்னா 500 சென்டிமீட்டர். சரிங்களா? இதே போல தான் நீங்கள் செய்யணும். நீளம் தாண்டுதல் போட்டியில் வந்து மாணவர்கள் தாண்டிய தூரங்களை வந்து இனமாற்றம் செஞ்சு எழுதணுமா. அதாவது மீட்டர் இருந்தால் சென்டிமீட்டர்லையும், சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டர்லையும் மாற்றி எழுத போகிறோம். சரிங்களா? ஜான், கவிதா, பாத்திமா, உமா, ராணி இவங்க 5 பேருடைய அவங்க தாண்டிய தூரத்தை கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர் அப்படின்னும் பொழுது அதனுடைய சென்டிமீட்டர் வந்து 100 அளப்பு இருக்கிறோம். சரிங்களா? 600 சென்டிமீட்டர். 3 மீட்டர் வந்து 300 சென்டிமீட்டர். இல்லை 300 சென்டிமீட்டர் அப்படின்னா 3 மீட்டர். ஏன்னா 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 200 சென்டிமீட்டர் 2 மீட்டர், 300 சென்டிமீட்டர் 3 மீட்டர், அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 7 மீட்டர் அப்படின்னும் போது 700 சென்டிமீட்டர், 2 மீட்டர் 200 சென்டிமீட்டர். ஒரு நிமிட நேரத்தில் மாணவர்கள் ஓடிய தூரத்தை வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மீட்டர்ல மாற்றி வரணும். சரிங்களா? சென்டிமீட்டர்னு சொல்லும்போது 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர் இல்லையா? இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ 200 சென்டிமீட்டர் 2 மீட்டர், 300 சென்டிமீட்டர் 3 மீட்டர், 500 சென்டிமீட்டர் 5 மீட்டர், இப்போ 1000 சென்டிமீட்டர் 10 மீட்டர், 1000 சென்டிமீட்டர் வந்தால் அது 10 மீட்டர். அப்போ 2000 சென்டிமீட்டர் வந்தால் 20 மீட்டர், 3000 சென்டிமீட்டர் வந்தால் 30 மீட்டர். இதே அப்படியே நீங்கள் சொல்லி பாருங்க. சரிங்களா? இப்போ 3000 சென்டிமீட்டர் ஓடி இருக்கான் அப்படின்னா 30 மீட்டர், 6000 சென்டிமீட்டர் 60 மீட்டர், 8000 சென்டிமீட்டர் 80 மீட்டர், 10,000 சென்டிமீட்டர் 100 மீட்டர், 1000 சென்டிமீட்டர் 10 மீட்டர்.
இந்த இடத்துல பாருங்க சரியான விடையை வந்து டிக் பண்ணலாம். 8 மீட்டர் என்பது 800 சென்டிமீட்டர். சரிங்களா, 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், அப்போ 8 மீட்டர் 800 சென்டிமீட்டர். இப்போ இங்கே 9000 சென்டிமீட்டர் அப்படின்னா 90 மீட்டர். பின் வருவனவற்றுள் தவறானது எது? எது தவறானதுன்னு கேட்குறாங்க. 7 மீட்டர் 700 சென்டிமீட்டர் அப்படின்றது சரியானது. 800 சென்டிமீட்டர் 8 மீட்டர் இதுவும் சரியானது. இங்கே 90 சென்டிமீட்டர் 9 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. ஏன்னா 900 சென்டிமீட்டர் வந்தால் தான் அது 9 மீட்டர் வரும் இல்லைங்களா. அப்போ இது வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. 20 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இது கரெக்ட் தான். ஏன்னா 1 சென்டிமீட்டருக்கு வந்து 10 மில்லிமீட்டர், அப்போ 2 சென்டிமீட்டர் வரும்போது 20 மில்லிமீட்டர், இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா, அடுத்து பாருங்க 4வது. சிவா வந்து தன்னுடைய அரைக்கச்சினுடைய நீளத்தை வந்து மில்லிமீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் வந்து அளந்து எழுதுறானா. அப்போ அவனுடைய அளந்து எழுதுன அந்த அளவுகள் என்னன்னு கேட்குறாங்க. அரைக்கச்சை அப்படின்னா பெல்ட். சரிங்களா, இப்போ அவன் எழுதுனது என்னவா இருக்கும்னா 1000 மில்லிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒன்று தான். சரிங்களா, 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர்னா 1000 மில்லிமீட்டர். இதுதான் வந்து கரெக்ட். அடுத்தது, கார்த்தி 3 மீட்டர் நீளமுடைய தன் வீட்டு சுவரில் ஓர் அலமாரி அமைக்க விரும்பினார் எனில் பின்வரும் எந்த நீள அளவில் அமைக்க முடியும்? 3 மீட்டர் தான் ஒரு வீட்டு சுவரே இருக்கு. அதுல வந்து ஒரு அலமாரி ஷெல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எந்த அளவு சரியா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க 3 மீட்டர் தானே அவர் வீட்டு நீளம் இருக்கு. ஆனால் இங்கே 400 சென்டிமீட்டர் அப்படின்றது 4 மீட்டர். 4 மீட்டரில் போய் ஷெல்ஃப் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அடுத்து 150 சென்டிமீட்டர். சரிங்களா, இப்போ 3 மீட்டர் அப்படின்றது 300 சென்டிமீட்டர். இப்போ 150 சென்டிமீட்டர் வைக்கலாம். அடுத்து 5 மீட்டரை பாருங்களேன். 5 மீட்டரில் வைக்க முடியுமா? 3 மீட்டர் தானே சுவரே இருக்குது. 5 மீட்டரில் எப்படி ஷெல்ஃப் வைக்க முடியும்? இது வைக்க முடியாது. 350 சென்டிமீட்டர், 3 மீட்டர் அப்படின்றது 300 சென்டிமீட்டர். இப்போ 350 சென்டிமீட்டரில் வைக்க முடியுமா? இதுவும் வைக்க முடியாது. அப்போ சரியானது எது? 150 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் சரியானது. அடுத்தது பாருங்க பொறுத்துக்க. இப்போ 9 மீட்டர் 42 சென்டிமீட்டர். இதனுடைய விடை என்னன்னா 942 சென்டிமீட்டர். எப்படின்னா 9 மீட்டர் அப்படின்றது 900 சென்டிமீட்டர் கூட ஒரு 42 சென்டிமீட்டர் சேர்த்துக்கணும். சரிங்களா, 900 ஒரு 42 சேர்த்தா 942 சென்டிமீட்டர். அடுத்து 9 மீட்டர். 9 மீட்டர் அப்படின்னா அது 900 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 4 சென்டிமீட்டர். 9 மீட்டர் வந்து 900 சென்டிமீட்டர். அது கூட ஒரு 4 சென்டிமீட்டர் சேர்த்தா 904 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க 9 மீட்டர் 24 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 900 சென்டிமீட்டர். 900 ஒரு 24 சேர்ந்தீங்கன்னா 924 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 40 சென்டிமீட்டர். 9 மீட்டர் வந்து 900 சென்டிமீட்டர் கூட ஒரு 40 சென்டிமீட்டர் சேர்த்தா 940 சென்டிமீட்டர். மீட்டரையும் சென்டிமீட்டரை நம்ம இங்கே சேர்த்து எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்டிமீட்டரை மீட்டரா சென்டிமீட்டரா பிரிச்சு எழுத போறோம். 873 சென்டிமீட்டர். இப்போ 873னா 873. 800 சென்டிமீட்டர் அப்படின்றது 8 மீட்டர். அடுத்து ஒரு 73 சென்டிமீட்டர். இது போல நம்ம பிரிச்சு எழுதிக்க போறோம். சரிங்களா, இப்போ 111 சென்டிமீட்டர் அப்படி 100 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் அப்படின்றது 1 மீட்டர். மித்தம் இருக்கிற 11 சென்டிமீட்டர் எழுதுறோம். இதே போல தான். சரிங்களா, இப்போ இங்கே 208 சென்டிமீட்டர் இல்லையா. இப்போ 200 சென்டிமீட்டர் வந்து 2 மீட்டர். மீதம் இருக்கிற 8 சென்டிமீட்டர். இதே போல இங்கே என்ன வரும்? அப்போ 5 மீட்டர் 56 சென்டிமீட்டர். இங்கே 6 மீட்டர் 56 சென்டிமீட்டர். சரிங்களா, இப்போ இங்கே வந்து மீட்டரை வந்து சென்டிமீட்டரா மாற்றி இந்த கட்டத்துல இருந்து தான் எழுத போறோம். சரிங்களா, 85 மீட்டர். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் இல்லையா. இப்போ 85 மீட்டர் அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர்? 8500 சென்டிமீட்டர். இங்கே பாக்ஸில் இருக்கு, இங்கே இருக்கு பாருங்க 8500 சென்டிமீட்டர். 8 மீட்டர் 5 சென்டிமீட்டர். 8 மீட்டர் அப்படின்னா 800 சென்டிமீட்டர் கூட ஒரு 5 சென்டிமீட்டர். 805 சென்டிமீட்டர். 805 சென்டிமீட்டர். 8 மீட்டர் 50 சென்டிமீட்டர். 8ன்றது 800, இது ஒரு 50, 850 சென்டிமீட்டர். 10 மீட்டர் 27 சென்டிமீட்டர். 10 மீட்டர் அப்படின்னா 1000 சென்டிமீட்டர் கூட ஒரு 27, 1027 சென்டிமீட்டர். 1 மீட்டர் 27 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படின்னு சொன்னா 100 சென்டிமீட்டர் கூட ஒரு 27 சென்டிமீட்டர் சேர்த்தீங்கன்னா 127 சென்டிமீட்டர். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ராமு குண்டு எறிதல் போட்டியில் 20 மீட்டர் 15 சென்டிமீட்டர் தூரம் வீசினார் எனில் அவர் வீசிய தூரத்தை சென்டிமீட்டர்ல நம்ம சொல்லணும். சரிங்களா, 20 மீட்டர். 20 மீட்டர்னா எவ்வளோ? 2000 சென்டிமீட்டர். சரிங்களா, 20 மீட்டர்னா 2000 சென்டிமீட்டர். ஏன்னா 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். 10 மீட்டர் 1000 சென்டிமீட்டர். இப்போ 20 மீட்டர் 2000 சென்டிமீட்டர். 2000 சென்டிமீட்டர் கூட ஒரு 15 சென்டிமீட்டர். சரிங்களா, அப்போ ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ வரும்? 2015 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, அனிதாவின் உயரம் 1 மீட்டர் 55 சென்டிமீட்டர் எனில் அவளின் உயரத்தை சென்டிமீட்டர்ல எழுதணும். இப்போ 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் கூட ஒரு 55 சென்டிமீட்டர். ரெண்டும் சேர்த்தா 155 சென்டிமீட்டர் அப்படின்றதா சரியானது. அடுத்து பாருங்க, சுற்றுச்சுவரின் நீளம் 15 மீட்டர். இந்த நீளத்தை வந்து சென்டிமீட்டர்ல எப்படி சொல்லலாம் பாருங்க. 15 மீட்டர். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டரா. அப்போ 10 மீட்டர் 1000 சென்டிமீட்டர். 15 மீட்டர் 1500 சென்டிமீட்டர். மணி வந்து 2 மீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்தான். குமார் அவனுக்கு பிடித்த அளவில் வட்டம் வரைந்தான். யார் வரைந்த வட்டம் பெரியது அப்படின்னா இதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா குமார் வந்து அவனுக்கு பிடிச்ச அளவுல தான் வரைஞ்சான்னு சொல்லியிருக்காங்க.
அதனுடைய அளவே சொல்லலை. ஒன்று மட்டும்தான் அளவு சொன்னாங்க, இன்னொன்றுக்கு அளவு சொல்லலை. அதனால யாருடைய வட்டம் பெரியது சிறியதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, கண்டறிய இயலாது அப்படின்றது தான் சரியானது. அடுத்து பாருங்க, வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளையே நம்ம நிழலிடணும், ஷேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்க, முதல்ல சதுரம், அப்புறம் ஒரு ஸ்டார், சதுரம் ஸ்டார், சதுரம் ஸ்டார். அப்போ இங்கே என்ன வரும்? சதுரம் வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து வருவது என்ன? சிடி, சிடிடி, சிடிடிடி, அதாவது ஒரு சி கொடுத்துட்டாங்க, ஒரு டி. அடுத்தது ஒரு சி 2 டி இருக்கு, அடுத்து ஒரு சி 3 டி இருக்கு, அப்புறம் அடுத்து என்ன வரணும்? ஒரு சி 4 டி வரணும். சரிங்களா? அதுதான் கரெக்ட். அப்போ ஒரு சி 4 டி எங்க இருக்கோ அதுதான் சரியானது. அடுத்து பாருங்க, 7 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்? 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 7 மீட்டர்னா 700 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, 9 மீட்டர் 90 சென்டிமீட்டர் என்பது 9 மீட்டர் அப்படின்னா 900 சென்டிமீட்டர், கூட ஒரு 90 சென்டிமீட்டர் சேர்த்துக்கோங்க. 900 ஒரு 90, 990 சென்டிமீட்டர். அடுத்தது 145. இந்த எண் வரிசையில் அடுத்தடுத்த எண்கள் என்ன வரும்னு பாருங்க. எண் வரிசை என்ன ஆகுதுங்க? அதிகமாயிட்டே போகுது. எவ்வளவு அதிகமாகுது? 10 அதிகமாகுது இல்லையா? அப்ப இது கூட 10 சேர்த்தா 185, 195. எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த அமைப்பு பாருங்க, இங்க ஒரு ஸ்மைலி ஃபேஸ் நிலா வடிவம் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஸ்மைலி ஃபேஸ் 2 நிலா இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரணும்? 3 ஸ்மைலி ஃபேஸ் வரணும். சரிங்களா? ஆனா இங்க ஒன்னே ஒன்று தானே இருக்கு. அப்ப இது பக்கத்துல நமக்கு இன்னும் 2 ஸ்மைலி ஃபேஸ் வரணும். சரிங்களா? அப்ப இந்த 2 ஸ்மைலி ஃபேஸ் இருக்கிறது தான் இங்க சரியானது. அடுத்தது பாருங்க, 650, 600, 550, 500. அதாவது 50 50 குறைஞ்சிட்டே வருது. சரிங்களா? அப்போ அடுத்த இதுலயும் 50 குறைங்க. 500ல 50 குறைச்சா 450, 400. அப்புறம் பாருங்க, 350, 300 இருக்கு. அப்ப 450, 400 அப்படின்றது தான் இங்க வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 1000 சென்டிமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர்? 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர். சரிங்களா? அப்ப 2 சென்டிமீட்டர் 2 மீட்டர், 3 சென்டிமீட்டர் 3 மீட்டர், 1000 சென்டிமீட்டர் 10 மீட்டர். சரிங்களா? அப்ப 1000 சென்டிமீட்டர் என்பது 10 மீட்டர். 636 சென்டிமீட்டர், 636 சென்டிமீட்டர்னா 600 பிளஸ் 36. 600 அப்படின்றது 600 சென்டிமீட்டர்னா 6 மீட்டர். சரிங்களா? இப்ப 6 மீட்டர் 36 சென்டிமீட்டர். இந்த இடத்துல பாருங்க, ஒரு சதுரம் ஒரு நட்சத்திரம் இருக்கு, 2 சதுரம் 2 நட்சத்திரம் இருக்கு. இப்ப இங்க 3 சதுரங்கள் இருக்கா? அப்ப இங்க எத்தனை நட்சத்திரம் வரணும்? 3 நட்சத்திரம் வரணும் இல்லைங்களா? அப்ப அதுதான் சரியானது. அடுத்து பாருங்க, ஒரு செவ்வகம் ஒரு முக்கோணம், 2 செவ்வகம் ஒரு முக்கோணம், 3 செவ்வகம் ஒரு முக்கோணம். அடுத்து என்ன வரணும்? 4 செவ்வகம் ஒரு முக்கோணம் வரணும். சரி, விடுபட்ட எண்ணா தேர்ந்தெடுக்கணும். எப்படி விடுபட்ட எண் தேர்ந்தெடுக்கிறது? 201, 301. இங்க பாத்தீங்கன்னா 603, 703. இதை வச்சு நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். சரிங்களா? 201, 301. இங்க வந்து 100 100 அதிகமான மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் 101 அதிகமா இருக்கு. அப்ப இங்க அப்படியே நிலையா இருக்கும் இல்லையா? இங்க 100 தான் அதிகமாகும். ஏன்னா இங்க 603, 703 ஒன்னா வருது இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? 402னா இங்க 502ன்னு வரணும். 503 வந்தாலும் தப்பு தான். சரிங்களா? 402 இருக்கிறதால இங்க என்ன வரணும்? 502ன்னு வர்றதுதான் இங்க சரியானது. சரிங்களா? அடுத்து பாருங்க, துணி கடைக்காரர் பயன்படுத்தும் திட்ட அலகு. துணி கடைக்காரங்க எல்லாமே எதுல தான் நம்ம கலந்து கொடுப்பாங்க? மீட்டர்ல தான் அளப்பாங்க இல்லையா? 1 மீட்டர் வேணுமா 2 மீட்டர் வேணுமானா துணி கடைக்காரங்க கேட்பாங்க. அப்போ அது வந்து மீட்டர். 6 மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் சொன்னா, அப்போ 6 மீட்டர்ன்றது 100ஆல தானே பெருக்குவாங்க. அப்போ 6 பெருக்கல் 100 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி, இதுங்க வந்து ஏறு வரிசையில் எழுதணும். சரிங்களா? ஏறு வரிசையில் எழுதும்போது என்ன பண்ணுவோம்? முதல்ல வந்து ரொம்ப கம்மியான ஒரு அளவு, சிறிய அளவு, அப்புறம் பெரிய அளவு, பெரிய அளவு போகும் இல்லையா? இப்போ இந்த அலகுகள்ல எது ரொம்ப சிறிய அலகு? மில்லிமீட்டர் அப்படின்றதா சிறிய அலகு. அதை விட பெரியது சென்டிமீட்டர், அதை விட பெரியது மீட்டர். அடுத்த கேள்வி பாருங்க, இங்க இருக்கிற அமைப்பை வந்து நம்ம அடுத்து என்ன அமைப்பு வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த முதல்ல இருக்க வட்டத்தை மட்டும் பாருங்க. வட்டம், இந்த வட்டம் வந்து இங்க போயிடுச்சு, அது அப்படியே சுழண்டுட்டே வருது. இந்த வட்டம் சுத்திக்கிட்டு இங்க வந்துருச்சு இல்லையா? அப்போ இந்த வட்டம் எங்க போகும்? அடுத்து மேலே போகும் இல்லையா? அப்ப எங்க இருக்கு பாருங்க மேலே போறது. இது மேலே போனா அது பக்கத்துல இருக்கிற இடம் காலியா இருக்குது, அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு கீழே இருக்கிற இடம் எப்படி இருக்கு? காலியா இருக்கு. சரிங்களா? இந்த வட்டத்துக்கும் இந்த அருங்கோணத்துக்கும் இடையில இருக்கிற இடம் வந்து காலியா இருக்கணும். அப்ப இந்த வட்டத்துக்கும் அருங்கோணத்துக்கும் இடையில இருக்கிற இடம் காலியா இருக்கா? அப்ப இந்த படம் தான் வந்து இதுக்கு சரியான படம். சரிங்களா? அடுத்து இதுதான் வரும். சோஃபியா வந்து ஒரு எண்ணமைப்பை பத்தி சிந்திச்சுட்டே இருக்கா. அந்த எண்ணமைப்புல வந்து முதல் 4 எண்கள் வந்து 50, 100, 150, 200ன்னு வருதான். அப்ப அடுத்த என்ன வரும்? இப்போ இங்கே என்ன ஆகுது? 50 அதிகமாகுது. அப்போ இந்த கடைசி எண்ணோட 50 சேர்த்தா அதுதான் அடுத்த எண். 200ஓட 50 சேர்த்தா 250. அப்போ 200 50 கூட்டுவேன் அப்படின்றதா சரியானது. சரிங்களா? மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எதால் பெருக்குவீங்க?
மீட்டரை சென்டிமீட்டரா. 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ எதால் பெருக்கணும் நம்ம? 2 மீட்டர்னா 200, 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர் சொன்னாலே அப்போ எவ்வளோ அதிகமாகுது? 100. அப்போ 100ஆல் பெருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு விளையாட்டு திடல்ல நீளம் வந்து 8000 சென்டிமீட்டர். இதை வந்து மீட்டரா மாற்றணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 80 மீட்டர். அடுத்தது பாருங்க, 50 மீட்டர் 5 சென்டிமீட்டர். இதை வந்து சென்டிமீட்டரா மாற்றணும். 50 மீட்டர் அப்படின்றது 100ஆல் பெருக்குங்க, 5000 சென்டிமீட்டர். அது கூட ஒரு 5 கூட்டுங்க, 5005 சென்டிமீட்டர் அப்படின்றதா சரியானது. இப்போ இங்கே நம்ம வந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே கீழே இருக்கிற இந்த ஷீட்டில் வந்து நீங்கள் ஷேட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.